இதுவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் புதிதாக பார்ப்பவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்கள். இந்த வார பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே தெரியக்கூடிய சிவப்பு நிற பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களும் அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற சிம்பிள் அதை நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நான் வீடியோவை உங்களுடைய ராசி பலன் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அது கிடைச்சிரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமான சப்ஸ்கிரைபர் வரும்போது தின பலன்களை சொல்லலான்னு இருக்கேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் தினசரி நடக்கக்கூடிய பலன்களை சொல்கிறதுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வார பலன்களை நம்ம இப்போ பார்ப்போம். போராடம் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சிலருக்கு கோவில் வழிபாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். சிலர் பெரிய ஆட்களை பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்கன்னா பண வரவும் உண்டு. சிலருக்கு வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆடம்பர செலவு உள்ள நாளாக அமையும். புதன்கிழமை வாகனத்தில் கண்ணாடி ஏதாவது உடையிறதுக்கான சூழ்நிலை இருக்கலாம். இல்லை புதிய கண்ணாடி வாங்கி மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வியாழக்கிழமை காது பிரச்சனை ஏற்படலாம். சிலருக்கு ஜலதோஷம் சளி இந்த மாதிரி தொந்தரவு மூலமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சுமாரான நாள். வெள்ளிக்கிழமை மனசே பார்த்திங்கன்னா ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படலாம். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மனசு தனிமையை விரும்பக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை உறவினர்களை சந்திப்பீங்க. பணவரவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களை சந்திப்பீர்கள். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தந்தை இல்லைன்னா வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் சின்ன மருத்துவ செலவு ஏற்படலாம். உங்களுக்கு கால் பாதத்தில் வலி ஏற்படலாம். இல்லை கால் பாதத்தில் ஏதாவது சின்ன கல் தட்டி அந்த மாதிரி ஏதாவது இரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்து ஒரு சிவப்பு. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் திங்கட்கிழமை நீங்கள் செய்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். தகவல்கள் ஃபோன் மூலமாக வரக்கூடிய தகவல்களும் சரி, எதிர்பார்த்த தரவுகள் நல்ல முறையில் அமையக்கூடிய நாளாக அமையும். செவ்வாய்க்கிழமை பிரயாணம் ஏதாவது ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிலர் புதிய காலணிகளை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழிலையும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும். புதன்கிழமை கணவன் மனைவிக்குள் இல்லை கணவருக்கு மனைவி வழியிலோ இல்லை மனைவிக்கு கணவர் வழியிலோ குழப்பங்கள் ஏற்படலாம். யாராவது ஏதாவது பிரச்சனையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சியில் இறங்கக்கூடிய நாளாக இன்று அமையும். வியாழக்கிழமை நண்பர்கள் மூலமாக மன உளைச்சல் ஏற்படலாம். இல்லை நட்புகள் மூலமாக மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். வீண் வம்புவாதம் வீண் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு இன்றைக்கி உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை மனக்கவலை அதிகரிக்கும். தாயாரினுடைய உடல்நிலை சம்பந்தமாகவோ இல்லை கண் பரிசோதனை மூலமாக மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். சனிக்கிழமை பணவரவு ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லை வாங்குவாங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை குடல் சம்மந்தமாக பிரச்சனை இல்லைன்னா மலச்சிக்கல் ஏதாவது ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிகிச்சை செலவு, கண் பரிசோதனை சிகிச்சை இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களுக்காக சிகிச்சை, மருத்துவ சிகிச்சைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுமாரான நாள் தான். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகிலுள்ள சிவன் கோவிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு நிறம். திருவோணம் திங்கட்கிழமை சிறிய தூர பிரயாணம், அதாவது பக்கத்தில் எங்கேயாவது போய்ட்டு வருவீங்க. ஆனால் போயிட்டு வீண் அலைச்சல், வீணாமனும் மனக்கவலை தான் ஏற்படும்.
செவ்வாய்க்கிழமை காலில் பாத வலி ஏற்படலாம், கால் பாதத்தில், அது மாதிரி கைகளில் முட்டு வலி, ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி உருவாகும். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து பணவரவு உண்டு. புதன்கிழமை தொழில் வேலை விஷயமாக சிறிது தூர பயணம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த பணவரவு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாழக்கிழமை சின்ன பிரச்சனை வந்து நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சக ஊழியர்களோட நட்பு, சக ஊழியர்களோட உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். வெள்ளிக்கிழமை கணவன் மனைவிக்குள் சிறிய மன வருத்தம் ஏற்படலாம். வீட்டில் வந்து பெரியவங்க யாருக்காவது மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். சனிக்கிழமை பணவரவு உண்டு, மிகவும் சந்தோஷமான நாளாக அமையும். வீட்டில் வந்து புதிய திட்டத்திற்காக, வீடு வாங்குவதற்காக ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள் கலந்து ஆலோசனை, வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து ஏதாவது பொருளை வந்து வச்சுட்டு வைத்த இடம் தெரியாமல் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி மத்தியமான நாள். அதே மாதிரி தந்தையுடன் சில மன வருத்தம், மனக்குழப்பம் ஏற்படலாம். சிலருக்கு வந்து நகைகள் அறுந்து போகலாம், சிலருக்கு நகையை தொலைச்சிட்டு தேடலாம். அதனால் இன்றைக்கி கவனமுடன் இருக்கக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் இந்த வாரத்தில். அதை மாதிரி தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மற்றும் வெள்ளை. அவிட்ட நட்சத்திரம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் விரைய ஏற்படக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களுக்காக இருக்கலாம், இல்லை காதலருக்காக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரலாம், வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைக்காக இருக்கலாம். பண விரயம் செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த 2 நாளும் அமையும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுது, பண விரயம் செய்யக்கூடிய நாளாக அமையும். புதன்கிழமை குழப்பங்கள் நீங்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. வியாழக்கிழமை நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறும். சில விஷயங்கள் மட்டும் தள்ளி போகக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்களால் பணவரவு உண்டு. மனைவி பெயரில் வீடு, இடம் வாங்குறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய நாளாக அமையும். வெள்ளிக்கிழமை கடன் உள்ளவங்க மட்டும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி வந்து சுமாரான மத்தியமான நாள். சனிக்கிழமை வந்து எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும், பண வரவு உண்டு, மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவிக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை உறவினர்கள் அல்லது சகோதரர்களால் பிரச்சனை ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த நாளில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் செவ்வரளி மாலை சாத்தி இந்த வாரம் வழிபட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த வாரம் தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு நிறம். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதையும் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினப்பலன்கள் நடத்தும் போது டெய்லி வரக்கூடிய அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.